ஆமோஸ் அதிகாரம் 5 வசனம் 6. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவைகளை சந்திக்க மனிதரை, உறவினரை, நண்பர்களை தேடுகிறோம். ஆனால் அவர்களால் நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகலாம், அல்லது நாம் தேடுகிறவர்கள் நமக்கு தீமையே செய்யலாம். ஆனால் நாம் கர்த்தரை, அவர் வார்த்தைகளை, அவர் பிரசன்னத்தை தேடும்போது நம் ஆத்துமா, சரீரம், குடும்பம் யாவும் பிழைக்கும். இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை தேடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால் நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்றும், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை தேடுங்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாளைய தினம் நம்முடையது அல்ல. அநேகர் நான் ஓய்வு பெற்றபின் கர்த்தரை, அவர் வேதத்தை தேடலாம் என நிர்விசாரத்தோட காணப்படலாம். ஆனால் பிறகு அவர்களுக்கு கர்த்தரை தேட தருணமே இல்லாமல் போய்விடலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதம் 34:4 சொல்லப்பட்டது போல நாமும் விசுவாசத்தோடு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. தேவனே, நீர் காணாமல் போனதை தேடுகிறவர். காணாமல் போன ஒரு ஆட்டை தேட 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரிந்தது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எங்களுடையவர்களை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை எங்கள் ஜெபத்தால், உபவாசத்தால் தேடி கண்டடையக்கூடிய கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே.